டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024 மே 1ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா இந்த சனி பெயர்ச்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசியினருமே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆறுதலை தரக்கூடிய, உண்மையிலேயே வெற்றிகளை தரக்கூடிய, அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது. இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். 2024 1 மே சமயத்தில் நிகழக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி உங்களை பெரியதளவுக்கு காப்பாற்றப் போகிறதுன்னு ஒத்தை வரியில் சொல்லிடலாம். ஏன்னா ஏற்கனவே 7.5 சனி உங்களுக்கு துவங்கிருச்சு. என்னென்ன பண்ணணுன்னு சொல்லவே முடியாது. எல்லா வகையிலையும் உங்களுக்கு துன்பங்கள் தேடி வரலாம். நீங்கள் கும்பராசிங்கிறது சனிக்கான வீடு தானே. ஆனால் அவர் எப்போதுமே பாரபட்சம் பார்க்காதவர். அவரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் நன்மைகள் செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையான கணக்குகள் வரும். ஆனால் பொதுவாகவே 7.5 சனி காலகட்டங்களில் நிறைய பூர்வ புண்ணிய கணக்கின்படி நீங்கள் அவதிப்பட வேண்டிய சூழ்நிலைகள் பெரும்பான்மையாக ஏற்படுகிறது. ஏன்னா அப்போ தான் அந்த கணக்கை டேலி பண்ணுவார். நீங்கள் செய்த வினைகளுடைய மொத்த அறுவடையுமே அப்போ தான் நிகழும். ஸோ இந்த காலகட்டத்தில் குரு ஒருத்தர் தான் உங்களை உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இடத்திற்கு வராரு. அவர் கேந்திரஸ்தானத்திற்கு வராரு, 4ஆம் வீட்டிற்கு வராரு. 4ஆம் வீடுங்கிறது என்ன? சுகஸ்தானம், சுகங்களை தரப்போகிறார். அதே சமயத்தில் சனி ஒரு பக்கம் கண்கொத்தி பாம்பாக நிறைய விஷயங்களை உங்கள் லைஃப்பில் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆரோக்கிய குறைபாடுகள்ங்கிறத கொடுக்கறதுக்கு காத்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் சனி பயிற்சின்னா. குரு என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் குருவின் பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு நின்ற இடத்தை விட குருவினுடைய பார்வை நிறைய நன்மைகளை தேடி கொண்டு வரும். அதன்படி அவர் எந்தெந்த இடங்களை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, இந்த 3 இடங்களையும் பார்க்கிறார். ஸோ இவருடைய பார்வை பலத்தினால் நிகழக்கூடிய ஒரே நன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வியாபார மேன்மையோ அல்லது உத்தியோக மேன்மையோ ஏற்படும். சம்பள உயர்வுங்கிறது கிடைக்கும். பணம் காசுங்கிறது பல்மடங்கு பெருகும். அதே போல் அந்த அயன சயனம்னு சொல்லக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு தன்மைங்கிறது, ஸ்மூத்தான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு உறக்கம்ங்கிறத எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் சில நேரங்களில் இந்த சனி அதற்கான டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். சம்டைம்ஸ் காரணமே இல்லாமல் நீங்கள் பதட்டம் அடைவீங்க. ஆனால் இது அத்தனையும் கடந்து குரு உங்களுக்கு ஆற்றுதலையும் தேற்றுதலையும் பணங்காசையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே தான் இருப்பார். இன்னொரு ஆங்கிளில் செலவுகளும் உருவாகும், குறிப்பாக மருத்துவ செலவுகள். ஸோ இந்த காலகட்டத்தில் உடம்புல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டாக்டரிடம் சென்று காண்பித்து விடுவது நல்லது. குறிப்பாக இருதயம், ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்கள் அல்லது ஹார்ட் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். குரு ஒரு பக்கம் உங்களுக்கு ஆயுளுக்கு உத்தரவாதம் தந்தாலும் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் சனியினால் உருவாயிடும். அது உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துரும், ஒரு நம்பிக்கை என்ற தன்மையை கொடுத்துரும். அந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது 8ஆம் எண்ணிற்குரிய 5, 14, 23. ஏன்னா இந்த கும்பராசிங்கிறது சனி கிரகத்திற்குரியது. சனியின் எண் என்ன? 8ஆம் எண். இந்த 8ஆம் எண்ணிற்கு யார் நன்மை பண்ணுவார்னா 5, 14, 23 எண்கள் நீங்கள் தேதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு உள்ள ஒரு வாகனங்களாகட்டும், அதே போல் மொபைல் நம்பர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கள் இந்த நம்பர்ஸில் வர மாதிரி நீங்கள் அமைத்து கொள்ளலாம். நான் சொன்ன எண்களில் அந்த ஒரு 3 விதமான எண்கள் மட்டும்தான் சொல்லியிருந்தேன், 5, 14, 23. அப்போ மற்ற எண்கள்லாம் கணக்கில் வராதான்னு கேட்டால் தாராளமாக மற்ற எண்களும் கணக்கில் வரும். தேதிக்கு அப்பாற்பட்டு 41ஆம் எண், 50ஆம் எண், 59ஆம் எண், இந்த எண்களையும் நீங்கள் துணை கொள்ளலாம். ஆனால் 8 சார்ந்த எண்கள் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 68ங்கிறதையும் 5ஆம் எண்ணை தான் உருவாக்குது இல்லையா? 6 + 8ன்னு போட்டிங்கன்னா 14 வரும். 1 + 4ன்னு போட்டிங்கன்னா 5ஆம் எண் வரும். ஆனால் இந்த 8 மறுபடியுமே வேண்டாம். அதுவுமே சனியின் எண்ணாக இருக்கிறதுனால ஸ்பீட் பிரேக்ஸ் அப்படிங்கிறது நிறையா உருவாகிடும். தடை தாமதங்களுக்கு நம்மளே வழிவகுத்தது மாதிரி ஆகிடும். ஸோ அந்த 8ஐ மட்டும் தவிர்த்து கொண்டு மற்ற 5ஐ உருவாக்கக்கூடிய எண்களை நீங்கள் அதிர்ஷ்ட எண்களாக துணை கொள்ளும் பொழுது
உங்களுக்கு லாபங்கள்ங்கிறது கண்டிப்பாக இரட்டிப்பாகும். இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த வருஷம் உங்களுக்கு எந்தெந்த நாட்களில் பண வரவுகள் வரும், எந்தெந்த நாட்களில் லாபகரமான நாட்களாக இருக்க போது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக அவங்களுக்கு இருக்கும். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், மிருகநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் கலந்து கொள்ளலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் 4ஆம் இடமான ரிஷப ராசிக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று பயிற்சியாக போகிறார். அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல அடுத்த வருஷம் 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருந்து எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய பொன் பொருள் சேர்ப்பதற்கான ஒரு வருஷமாக இருக்க போகுது. சார் நான் ரொம்ப நாளாக வீடு வாங்காமல் இருக்கேன், ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சா இந்த வருஷம் அதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போகுது. அதே போல் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இடம் விற்க முடியாமல் இருக்கேன், ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்கேன், அதனால் எனக்கு கடன் அளவு அதிகமாக இருக்குது, என்னுடைய சம்பளத்தை எல்லாமே அதுக்கு தான் போகுது, நான் தொழில் பண்ணுற காசு வரக்கூடிய லாபம் எல்லாமே அந்த கடனை தான் கட்டிகிட்ருக்கேன், அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு நினச்சிங்கன்னா அந்த இடம் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தில் வேறு ஒரு இடம், ஒரு வீடு வாங்கி அதன் மூலயமாக வரக்கூடிய பணத்தில் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது. அதனால் இந்த வருஷம் கும்ப ராசி அன்பர்கள் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதில் முதலீடுகளை கவனம் செலுத்துங்க. நீங்கள் அது கடன் வாங்கி போட்டால் கூட பரவாயில்ல, அந்த முதலீடு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடாக இருக்கும். அந்த விஷயங்கள் செய்யும்போது மட்டும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் யோசித்து செய்கிறது சிறப்பு. ஏன்னா லாபங்கள் வரும்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாமல் நான் அதிக வட்டிக்கு வாங்கிட்டேன்னு மாட்டிக்கக்கூடாது. அந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும், பதவி உயர்வு வரும், சம்பள உயர்வு வரும். இந்த கும்பராசி அன்பர்கள் எல்லாருக்குமே என்னென்னா நம்ம வேலையை சிறப்பான ஒரு வேலையை செய்யணும், நம்ம உயர் பதவியில் இருக்கணும், உயர் அந்தஸ்தில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி அமைப்பு சில பேருக்கு கிடைக்காம கடந்த வருஷத்தில், அதாவது 7.5 சனி காலகட்டத்தில் ஜென்ம சனியில் இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுது. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ உயர் பதவி, உயர் அந்தஸ்து, அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை, அரசியல் சார்ந்த ஒரு பதவிகள், அரசாங்கத்தில் ஒரு இடம் மாற்றம், வேலை மாற்றம், அங்கே ஒரு உயர் பதவி கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. அதே போல் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த சுகஸ்தானத்தில் அந்த குரு பகவான் இருக்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். அதில் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்க போது. அதே போல் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, பிடிக்காத ஒரு பையனை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான ஒரு நபராக, ஒரு வரனாக இருக்க போகுது. அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் என்னோடய லைஃபே டோட்டலாக மாறிடுச்சு, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, 2 பேருக்கும் அந்த ஒற்றுமை இல்லை, சந்தோஷமாக வாழ முடியல, அதனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டையில் பிரிஞ்சுகள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்கள். ஏன்னா அது காரணம் உங்களுடைய நேரம்.
அந்த ஜென்ம சனியில் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்க, அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை தவறுதலாக பேசியிருப்பாங்க, அதனால் ஒரு பிரிவினை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்வைப்படுறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே தீர்ந்து சந்தோஷமாக குடும்பத்தில் வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நிறைய சண்டைகள், சச்சரவு, எங்கள் அண்ணன் என் மேலே கேஸ் போட்டார், எங்கள் அக்கா கேஸ் போட்டாங்க, எங்கள் அத்தை கேஸ் போட்டாங்க, எங்கள் பங்காளி இடத்த கொடுக்க மாட்டாரா, இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயங்கள் உண்டு, லாபங்கள் உண்டு, பூர்வீக சொத்து வரும். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு யோகம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடியது அயல் நாடு, வெளிநாடு, வெளி தேசம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதில் கும்பராசி என்பவர்கள் ஒரு வெளியூரில் வேலை கிடைக்குது, ஒரு வெளிநாட்டில் வேலை கிடைக்குது அப்படின்னா அந்த பதவிகளை, அந்த வேலை வாய்ப்புகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கும்பராசிகள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இங்கேருந்தே சாதிக்கணும், நாங்கள் இங்கேருந்தே நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த வாய்ப்புகளை தவற விட்டதுனால தான் சில பேர் இப்போ வருத்தப்பட்டுருக்கீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வாய்ப்பு நான் போகாமல் போயிட்டேன், என் ஃபேமிலிக்காக போனேன், எங்கள் அம்மா அப்பாக்காக போகாமல் போனேன், நிறைய பேர் வருத்தப்பட்டுருக்கீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே மாதிரி வெளிநாட்டிலே ரொம்ப நாள் இருக்கணும், ஒரு பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு வருஷமாக இருக்குது. அந்த பிஆர் அப்ளை பண்ணுறது, அங்கேயே இருக்கிறதுக்கான முயற்சிகள் செய்வதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், வெளிநாட்டில் இருந்தும் 7 சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேலை இல்லாமல் இருக்கேன், நான் ரொம்ப கம்மி சம்பளத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் மே மாதம் 1ஆம் தேதியோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்ல சம்பளத்தில், நல்ல பதவியில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலே கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது. இந்த வருஷம் கும்பராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் வரும். அந்த தேவையில்லாத செலவுகள் என்ன வரும் அப்படின்னா, வர்ற பணத்தை நம்ம ஏதாவது ரெட்டிப்பாய்க்கணும், கொஞ்சம் பணத்தை அதிகமாக சம்பாதிச்சணுன்னு தேவையில்லாத ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் தவிர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதே போல் உங்களுடைய பணம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு செலவுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு உங்களுக்கு சுகர் இருக்குது, ஒரு பிபி இருக்குன்னா ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இல்லை நான் கும்பராசி, எனக்கு எதுவும் பெருசாக நடக்காது, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், டெய்லி வாக்கிங் போகிறேன், எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா அதில் பாதிக்கப்படக்கூடிய ராசி என்பவர்கள் கும்பராசி என்பவர்கள். மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ரொம்ப கவனமாக இருங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த வருஷம் குரு பெயர்ச்சி ஆன உடனே அன்னைக்கு உங்களுடைய நாம நட்சத்திரத்தை சொல்லி, உங்கள் ராசியை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். பரிகார பூஜைகள், வேள்விகள் எங்கேயா நடந்ததுன்னா அங்கே கலந்துக்குங்க. அந்த கலந்துக்கிறது மூலமாக உங்களுடைய தேவையில்லாத பண விரயங்கள் வராது, உடல்நிலை பாதிப்புகள் வராது. அதே போல் இந்த வருஷம் என்ன பண்ணுங்கள், நிறைய சேமிப்புகளை பண்ணுங்கள். கோல்டு வாங்குங்க, இடம் வாங்குங்க, ஒரு ப்ராப்பரான ஆசைப்படாமல் முதலீடுகள், ஒரு பேங்க்கில் எஃப்டி போகிறது, ஆர்டி போகிறது, இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் எந்த நாட்களில் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு கேட்டால், சில நட்சத்திர நாட்கள் சொல்கிறேன், அதை கேலண்டர் நோட் பண்ணி வச்சிங்க. அன்றைக்கி பணம் வரவு வரும். கும்பராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு வராத பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இருக்கும். அதே போல் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திர நாட்களும் கேலண்டர் நோட் பண்ணி வைங்க. அன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு பணம் வரல, அன்றைக்கி கேட்டிங்கன்னா பணம் வந்துடும். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு விஷயம், நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணேன், கிடைக்கல, அந்த மாதிரி முடியாத விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திர நாட்களாக அந்த நாட்கள் இருக்கும். அதை முயற்சி பண்ணி வெற்றி அடையலாம். நீங்கள் நம்ம சொன்ன பலன்கள்லாம் கும்பராசி என்பவர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் பலம், ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை ரெட்டிப்பு மடங்கு பணம் கிடைக்கும். எதை செஞ்சாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்வது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்னா 2, 5, 7, 9, 11 கோச்சார குரு வரும் பொழுது அளப்பரிய நன்மைகளை செய்வார், அதிகமான நன்மைகள் நடக்கும். ஆனால் இந்த 3, 6 இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மத்தியமமாக இருக்கும். அதில் இப்போ இந்த குரு பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தவர் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு.
இது வந்து அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லி எடுக்கிறோம். இப்போ இந்த அர்த்தாஷ்டம குருவானவர் உங்களுக்கு நன்மையை செய்வாரா? அதை நம்ம முதல்ல பார்க்கணும். அதே போல் அவர் பார்க்கின்ற இடத்தை பலப்படுத்துவார். ஸோ உங்களுடைய ஜாதகப்படி அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அதை வந்து அவர் பலப்படுத்த செய்வார். அப்படி பார்க்குற பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8, 10, 12 இந்த வீட்டை தான் இங்கே பார்க்குறாரு. ஏற்கனவே அவர் உட்கார்ந்துருக்கிறதே அர்த்தாஷ்டமத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி உட்கார்ந்தவர் என்ன செய்கிறாருன்னா 8வது வீட்டையும் 10வது வீட்டையும் 12வது வீட்டையும் பார்க்குறாரு. பொதுவாக குரு பார்வை என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா பலப்படுத்தும். அப்போ அந்த இடத்துல பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை பலமாக கொடுப்பாருன்னு அர்த்தம். அதுதான் இங்கே வந்து விஷயமே. அப்போ 8 பார்க்குற பொழுது பிரச்சனையை பலமாக கொடுப்பார். ஆனால் அவர் வழிபாடு பண்ணினோம்னா அந்த பலம் என்பது பலவீனம் ஆகும். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா அகைன் வந்து ஆன்மீகத்தின் மூலமாக வழிபாட்டின் மூலமாக மட்டும்தான் அவரோட பவரை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். இப்போ 8ஆம் இடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்ட ஸ்தானம். ஸோ நம்ம பகவான் கிட்ட வேண்டிக்கிற பொழுது, குரு கிட்ட வேண்டிக்கிற பொழுது, குருவை போய் தரிசனம் பண்ணுற பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வம்பு வழக்குலேருந்து என்னைய காப்பாற்றுங்க, திடீர் அதிர்ஷ்டமாக எனக்கு வர வேண்டிய பணத்தை வர வச்சு கொடுங்க. ஏன்னா இந்த 3ல் குரு இருந்தார் இல்லைங்களா, அப்போ உங்கள் கையிலேருந்து பணம்லாம் நிறைய போயிருக்கும், திருப்பி வந்திருக்காது. அப்போ அது வர வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா குருவை வழிபாடு பண்ணணும். இதை பண்ணீங்க அப்படின்னா வராதுன்னு நினச்ச பணம் கூட உங்களுக்கு கையில் வந்து சேர்ந்துரும். அதனால் இந்த 8 அப்படின்றது வந்துட்டு வம்பு வழக்க பலமாக்காமல் பலவீனமாக்குவதற்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா குருவை வழிபாடு செய்தே ஆக வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பார்க்குறாரு. அது வந்து 10வது இடம் உங்களுக்கு. ஸோ 10 பார்க்கும் பொழுது தொழிலை பலப்படுத்துவார். இப்போ எப்பயுமே வந்து தொழில் வந்து பலமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 8 ஆக்டிவேட் ஆகும். ஏன் அப்படின்னா தொழில் போட்டிகள் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். காரணம் ஜென்மத்தில் உங்களுக்கு சனீஸ்வரன் ஓடிட்டு இருக்காரு. 2ல் ராகு 8ல் கேது, சொல்லவே வேண்டாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுக எதிரிகளை உருவாக்கும். அப்போ அந்த 10 வந்து தொழில் ஸ்தானம், அது பலப்படும் பொழுது இந்த 8 வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உங்களுடைய அக்கௌண்ட்ஸில் கவனமாக இருக்கணும். அதே போல் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் போடுறீங்க அப்படின்னா அதில் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையாடல் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு நம்மளுடைய சிந்தனையை வந்து கொஞ்சம் சீராக்கி நீங்கள் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 10 வந்து உங்களுக்கு நன்மையே செய்யும். 12 பார்க்குறாரு அப்படின்னாலே விரயம் தாங்க. அப்போ இது சுப விரயமாக மாற்றணும். எங்கேருந்து நம்மளுக்கு விரயம் வரும்? நம்மளுக்கு தான் 2ல் ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரே, காசு அள்ளி கொடுத்துருவார். கொடுக்குற பொழுதே பிரச்சனைகளையும் கொடுப்பார். அதை தான் 8ல் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த 8 வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா 10ல் இருக்கக்கூடிய தொழில்னால உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், அங்கே பிரச்சனை உருவாகும். அங்கேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 12ல் விரயம், தேவையில்லாத விரயங்கள் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விரயங்களை வந்து கம்மி பண்ணுறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கவனத்தோட நம்மளுடைய செலவுகளை, ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. அதே போல் 8ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்படின்ற பொழுது உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வரும்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் டாக்டரை போய் பார்த்துடணும். நானே வந்து மருந்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு சரியாயிடும், எனக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா இந்த கும்பம் சொல்லும். அவங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்குன்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட், சரிங்களா? அதனால் அந்த எண்ணத்தை சீராக்க வேண்டும் நம்ம. அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ஒப்பீனியன்ஸ் கேட்கணும். அதே மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு வரும்பொழுது எல்லாமே உங்களுக்கு வந்து கர்மா கழியும், அதை செய்யுங்க. ஒரு 500 ரூபாய் பார்க்கக்கூடாது, 500 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, இல்லை அப்படின்னா அது 5000 50,000 செலவுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா குரு விரயஸ்தானத்தை பார்க்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹெல்த்தில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலைக்கு போகாதீங்க. ஆரம்பத்திலே அந்த கர்மாவை கழிச்சிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மையான நாட்களாக அமையும். அதே மாதிரி இந்த கும்பராசி பெண்கள் உங்களுக்கு 2ல் ராகுங்க. இப்போ போதாத குறைக்கு குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா அர்த்தாஷ்டம குருவாக வேற போகிறார், சுகஸ்தானத்தில் போய் உட்கார்றார். அதனால் வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்குவார். அப்படி வீட்டில் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம்னா ஒரு 3வது நபர்கிட்ட போய் நிற்போம். அது நிற்கவே கூடாது. 3ஆம் நபர் தலையீடு இருக்கவே கூடாது. அது வந்து உங்களுக்கு என்றைக்குமே பிரச்சனையை உண்டு பண்ணிடும். ஸோ 3ஆம் நபர் தலையீடை அவாய்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு பிரச்சனையுமே குடும்பத்தாருக்குள்ளேயே பேசி அதை வந்து அப்பயே முடிச்சிடுங்க, அதை வளர்க்காதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனீஸ்வரன் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சோம்பல் தனத்தை ஜாஸ்தியாக கொடுப்பார்.
அந்த சோம்பல்தனம் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை மறக்கடிச்சிரும். அதனால் அந்த சோம்பல்தனத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மாற்றணும். மறக்கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், வம்பு உங்களை தேடி வரும். நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு இது சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அதை பண்ணலை அப்படின்னா 8வது இடத்துல வந்து சண்டை சச்சரவுகள் அது உங்களை தேடி வந்துடும். ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சோம்பல்தனத்தை கைவிடணும். அதே மாதிரி வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறதுனால நிறைய படிப்பினைகளை கொடுப்பாரு. நாம் வந்து நமக்கு அதிகம் வயசு உள்ளவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கம்மி வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறது நல்லதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 8, 10, 12 உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக அமையும். ஏன்னா எல்லாருமே வந்து உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அந்த ஒப்பீனியனை நீங்கள் கேட்கணும். ஏன் கும்பத்துக்கு இதை நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோம் அப்படின்னா, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் தான் அங்கே இருக்காங்க. செவ்வாய் அவிட்டம் இது வந்து அவசர முடிவெடுத்து அலங்கோலம் பண்ணிடும். சதயம் யார் பேச்சையுமே கேட்காது, ஏன்னா ராகுடைய நட்சத்திரம், ஒருத்தர் பேச்சையுமே கேட்காது. பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரமே, குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களா எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள். அதனால தான் இந்த காம்பினேஷனுக்கு மட்டும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா கும்பம் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஹையாக அவங்கள வந்து திங்க் பண்ணிப்பாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா அந்த திங்கிங்கை கொஞ்சம் லோ பண்ணிட்டு ஒப்பீனியன்ஸ் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான குரு பயிற்சியாக மாறும். இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகளோடு சேர்ந்த குரு பயிற்சியாக மாறிவிடும். ஸோ இந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்னமும் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முடிந்த அளவு தென்குடி திட்டை, திரு ஆலங்குடி இதுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரணும். இல்லைங்க நாங்கள் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறோம், சென்னை பக்கத்தில் இருக்கோம், வேலூர் பக்கத்தில் இருக்கோம், தக்கோலம் போங்க. எந்த குரு ஸ்தலங்கள் இருந்தாலும் அங்கே போங்க. அதே போல் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். வாரம் வியாழக்கிழமையில குரு பகவானை போய் தரிசனம் பண்ணுங்க, அதிஷ்டானம் போங்க, குரு மகான்களை போய் பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் ஏற்படக்கூடிய இன்னல்களை நீக்கும். இன்னல்கள்னு கூட சொல்ல வேண்டாம், படிப்பினைகள். அந்த படிப்பினைகள் மூலமா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் செய்து விடும். அதனால இந்த குரு பயிற்சியை வந்து உங்களுக்கு வழிபாட்டின் மூலமாக வல்லமை உள்ள ஒரு குரு பயிற்சியாக மாற்றிக்கொள்ளுங்கள். கும்பராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுவரைக்கும் உங்கள் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு வர்றது அருமையான அமைப்புங்க. குரு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மற்றும் 11க்குரியவர். இவர் வந்துட்டு 4ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டங்க. ஜென்ம சனினால உங்களுக்கு ஏகப்பட்ட மனக்குழப்பங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், உத்தியோகத்தில் நிம்மதி இல்லாமல், நிறைய உழைப்புகள் நீங்கள் போட்டீங்க, ஆனால் அந்த உழைப்புக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களை நீங்கள் வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த குரு பயிற்சி 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களையும் நன்மைகளையும் கொடுக்க போறாருங்க. குடும்பத்தில் மன அமைதி, மன மகிழ்ச்சி. நீண்ட நாட்களாக ஒரு வீட்டை கட்டி முடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் வீடு கட்டி முடிக்கக்கூடிய யோகத்தை நாளில் இருக்கக்கூடிய குரு வந்து பண்ணுவாருங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளும் தற்பொழுது உங்களுக்கு வந்து நீங்க போகுதுங்க. 2-11க்குரிய குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வர்றது ரொம்ப நல்ல அமைப்புங்க. வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. 2-11-4 2ஆம் இடம் பணவரவு குறிக்கக்கூடிய இடம், 11ஆம் இடம் பணவரவு குறிக்கக்கூடிய இடம். 4ஆம் இடத்துல வந்து குரு போறார். 2-11க்குரியவர் 4ஆம் இடத்துல. அப்ப குடும்பத்தின் மூலியமாகவும் தாய் மூலியமாகவும் சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஓரளவு இந்த குரு பயிற்சியில் நீங்க போகுது. குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடங்கள்ல பட போகுதுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக 8ஆம் இடம் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஏதாவது இது நாள் வரைக்கும் நடந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டு இருந்த அந்த கோர்ட்டு கேஸ் வம்புகளுக்கு உங்களுக்கு இப்போ சாதகமாக முடிய போகுது. பேர், புகழ், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்டரி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இப்போ வந்து இருக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இப்போ நீங்க போகுது. வாழ்க்கை துணையோட குடும்பத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மை. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைங்க. வாழ்க்கை துணையோட 8ஆம் இடம் வாழ்க்கை துணை, 2ஆம் இடம் 2க்கு 7க்கு 8 அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். மனைவியோட குடும்பஸ்தானம், கணவரோட குடும்பஸ்தானம். அப்ப அதன் மூலியமாக
நிச்சயமாக உங்களுக்கு நன்மை. அவ்வளவு உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. 8ஆம் இடம் உயிர் சம்பந்தப்பட்ட இடம், உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த குருவோட பார்வையால சாதகமா முடிய போகுதுங்க. அடுத்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும். தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. நிலம் வாங்குறது, வீடு தொழிலுக்காக ஒரு நிலம் வாங்குறது, ஒரு கட்டிடம் கட்டுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. மனைவி வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மாமியாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகம் நல்லாவே இருக்குங்க. அரசாங்கத்தின் மூலியமாக நன்மை. டாக்டர்ஸ், வேளாண்மை துறை, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக அமைய போகுதுங்க. அடுத்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி குடும்பத்தில் ஒரு நிம்மதி உருவாக போகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதனால என்னன்னா நிறைய நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. 9, 12 சம்பந்தம் இருக்கனால வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருப்ப இந்த கும்பராசிக்காரங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பா இருக்குங்க. கட்டாயம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. இடம் மாறுதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு இடம் மாறுதல் கிடைக்கிறதும் நல்லாவே இருக்குங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. நல்ல ஆராய்ச்சி கல்வி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நல்ல தூக்கம் வர, நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அதன் மூலியமாக ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதை மோட்சத்தை பற்றின ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி இழந்தாட்சி மீண்டும் அதை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு பணத்தை கொடுத்துட்டு அது ரொம்ப நாளே உங்களுக்கு வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் இப்போ வர்றதுக்கான ஒரு அமைப்பும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. குறிப்பா 7, 10 சம்பந்தம் இருக்கிறனால தொழில் அமையாதவர்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தொழில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோகமா இந்த குரு பயிற்சி இருக்க போகுதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான காலகட்டங்க. கணவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. நல்ல பணவரவு கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் வழிபாடு. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு விளக்கு போடுறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாடலை சாத்தி வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. 2024-25 குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள். கும்பராசி நண்பர்களுக்காக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல குரு இருந்தார். அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல மேஷ ராசியில் குரு இருந்தார். 2023 ஏப்ரல்லேருந்து 24 மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும். இந்த 2024 மே 1ஆம் தேதி காலை 10 மணி 31 நிமிடம் 36 வினாடிகளுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். இந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த வளர்ச்சி உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். ஆனால் வருமானம் அதிகமாக இருக்காது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பண வரவு ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். பணம் வராமல் இருக்காது, வந்துன்னு இருக்கும். ஆனால் குறைவாக வரும், லேட்டாக வரும். இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்களுக்கு சில எச்சரிக்கை மணிகளை அடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்பப்போ சில சிக்கல்களை ஏற்படுத்தும். ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன, உங்களுக்கு சங்கடத்தை எவ்வளோ எல்லாரும் சொல்லுவாங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், தசமஸ்தானத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுப விரயங்கள் ஏற்படும். முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். கடன் கொடுத்தவர்கள் கூட உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். எதிரிகள் மறையக்கூடிய ஆண்டாக இருக்கும். 8ஆம் இடம்ங்கிறது எதிரிகள் ஸ்தானம், உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். ஆயுள் விருத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக, நண்பர்கள் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். 2ஆம் இடத்ததிபதியான குரு 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு
குடும்பத்தின் மூலமாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருக்குது, உங்கள் குடும்பத்துக்கே யாரோ ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னா அந்த வழக்கு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, அது சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்பேளு, ஆனால் 7.5 சனி நடக்கும்போது மட்டும்தான் சொந்த வீடு வாங்கணும். மெயினாக 7.5 சனி இல்லாதப்ப எப்போ வேணால் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 7.5 சனி நடக்கும் பொழுது பணத்தை முதலீடு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி முதலீடு பண்ணி சொந்த வீடு வாங்கிட்டேன்னா அந்த உங்களுடைய 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடு தான் உங்களை காப்பாற்றும். அந்த வீட்டின் மூலமாக தான் உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றி அமைத்து அதை தான் அடித்தளமாக வச்சு வளர்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் பூமி முதலீடு செய்வது இந்த சனி பயிற்சிக்கு மட்டும் இல்லாமல் குரு பயிற்சிக்கும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் சுப செலவுகள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், குழந்தைகளின் படிப்பு, உங்களின் ஆரோக்கிய விஷயம், வாழ்க்கை துணையின் வளர்ச்சிக்கான செலவுகள், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் இது நாள் வரைக்கும் படிக்காமல் இருக்காங்கன்னா இந்த வருஷம் படித்து மேல் படிப்புக்கு முயற்சி செஞ்சு அதுலேயும் அவங்க வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், அதாவது கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு 2ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது. சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் மார்ச் மாதம் வரைக்கும் பணத்தொய்வு இருக்காது. மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு பணத்தொய்வு வரும். 2025 மார்ச்லேருந்து 2025 மே வரைக்கும் கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால, ஏன்னா என்ன காரணம்னா சனி 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது குருவோட வீட்டுக்கு போகிறாரு, எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு, அதுவும் நீச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில். அடுத்தது மேஷராசி அவருக்கு நீச்சஸ்தானம், அந்த நீச்சத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த இடத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் எதிரி உங்ககிட்ட தொல்லை பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு பெரிய பிரச்சனை உங்ககிட்ட வராமல் அவன் வேற எங்கேயோ ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லாமல் கொள்ளாமல் நாட்டை விட்டே வெளியில் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலை. உங்களுடைய குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் சனி பார்வையில் இருக்கிற குரு பகவான் உங்கள் ஆரோக்கியத்தில் சில சங்கடங்களை ஏற்படுத்துவார். அதுவும் உடல் உபாதைகள் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பீரியடில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த குரு பயிற்சி, அடுத்த வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. சுய தொழில் செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அமோகமான பலன்கள் ஏற்படும். ஏன்னா அந்த 4ஆம் இடத்துலேருந்து தசமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. சனி பார்வையில் குரு வர வரைக்கும் நன்மைகள் ஏற்படும். அந்த மார்ச் டு மே தான் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு அந்த டைமில் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது தொழில் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பீரியடில் மார்ச் டு மே 2025 இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக அடுத்தவங்களுடைய சொத்தையும் காப்பாற்றி உங்களுடைய சொத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வயதானவர்கள், இந்த கும்பராசியில் பிறந்த வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் நெஞ்சு பகுதியிலையும் மேல் வயிற்று பகுதியிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இது எப்போ அப்படின்னு கேட்டால் வருட பிற்பகுதியில் மட்டும்தான். அதாவது 2025 மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும், அந்த 2-3 மாதத்துக்கு மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிதமான பலன்கள் தான் ஏற்படுமே தவிர பெரிய லாபமோ பெரிய நஷ்டமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சிலருக்கு இழந்த வேலை வாய்ப்பை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். சிலருக்கு வேலை வாய்ப்பில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்கள் ஓரளவுக்கு கஷ்டப்படாமல் நஷ்டப்படாமல் இருப்பீங்க. வியாபாரிகளுக்கு ஓரளவுக்கு நஷ்டம் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. அதனால் குழந்தைகளை ரொம்ப வெய்ய வேண்டாம், திட்ட வேண்டாம், அடிக்க வேண்டாம், அனுகூலமாக செயல்படுத்திக்கிறது நல்லது. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
அதாவது ஆரோக்கிய விஷயம்னா உங்கள் உடம்புல ஏதோ அசௌகரியம் ஏற்படும், அதற்கு உண்டான சமிக்ஞைகளை கொடுத்து மருத்துவ உதவியை நாடுவதற்கு. இதே சனி 4ஆம் இடத்துல வந்தால் வியாதி வந்து படுத்துருவீங்க. ஆனால் குரு 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு சிம்டம்ஸ் காமிக்கும். உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரப்போகிறது, ஜாகிரதையாக இருந்துக்கோ. உனக்கு வயிற்று உபாதை ஏற்பட போகிறது, மருத்துவத்தை பார்த்துக்கோ. அதாவது நான் இதெல்லாம் கொடுக்க போகிறேன், நீ ஜாகிரதையாக இருந்துக்கோன்னு. ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக இருந்துட்டீங்கன்னா அந்த வியாதி வராது. அதனால் சாப்பாடை ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்காக வேலைக்கு சாப்பிடுங்கோ. தவறான உணவு வகைகளை எடுத்துக்காதீங்க. ரொம்ப அதிகமாக ஹோட்டலுக்கும் வேண்டாம், ரொம்ப அதிகமாக அடுத்தவா வீட்லேயும் போய் சாப்பிட வேண்டாம். இதுதான் உங்களுக்கு உண்டான உத்தேசமான எச்சரிக்கை. மற்றபடி இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய முன்னோர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். அமாவாசைக்கு அமாவாசை பித்திரு தர்ப்பணம் செய்ய வேண்டும். புரட்டாசி மாதம் பித்திரு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பங்குனி மாதம் பித்திரு தர்ப்பணம் ஆடி மாதம் பித்திரு தர்ப்பணம் பண்ணணும். தை மாதம் பித்திரு தர்ப்பணம் பண்ணணும். இந்த பித்திரு தர்ப்பணத்தை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் சுமங்கலிகளுக்கு சௌபாகிய திரவியங்களை கொடுத்து விட்டுட்டு நேராக உங்கள் குலதெய்வத்துக்கு போகணும். அங்கே போயிட்டு நின்று எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் பார்த்து, என் குழந்தை வந்துட்டான்டா, இவனுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணும், அப்பா நீயும் ஆசீர்வாதம் பண்ணுன்னு உங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் குலதெய்வத்துக்கிட்ட போகும். அந்த குலதெய்வம் உலகத்தில் இருக்கிற 30 முக்கோடி தேவர்களையும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். கும்பராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்களான்னா, குரு வந்து இப்போ 1ஆம் தேதி மே 1 எங்கே சஞ்சரிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே பயங்கர பயத்தில் இருக்கீங்க. ஐயோ 7 நாட்டு சனி ஆயிடுச்சு, என்ன பிரச்சனை வருமோ, என்ன வந்துருமோ, குடும்பத்தில் என்ன குழப்பம் வருமோ, வேலை செய்கிற இடத்துல என்ன பிரச்சனை வருமோ, இப்படி நிறைய பயம் இருக்குது. கவலைப்படாதீங்க. சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. சனீஸ்வரனை பார்த்து எல்லாரும் சனீஸ்வரர் அப்படின்னா பயப்படுறாங்க. 7 நாட்டு சனி, அஷ்டமத்து சனி எல்லாத்துக்கும் ரொம்ப பயப்படுறாங்க. பயப்படணும் அப்படின்னு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவசியமே இல்லை. ஏன்னா சனி வந்து பாருங்கள், நீதிமான், நேர்மையானவன், நியாயக்காரகர். அப்போ சனி பகவானை நம்ம ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க. நம்ம நல்லவங்களாக இருக்கணும், நம்ம நேர்மையாக இருக்கணும், நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும். பெருசாக நான் சனி பகவானை பிரீத்தி பண்ணுங்க, நான் போயிட்டு அங்கே பூஜை பண்ணலாமா, இங்கே பூஜை பண்ணலாமா, எள்ளு விளக்கு ஏற்றி இத்தனை விளக்கு ஏற்றினா சனி பகவான் பிரீத்தி ஆகிடுவாரா? அதெல்லாம் இல்லைங்க. இதை எல்லாத்த விட அவர் எதில் பிரீத்தி ஆவார் அப்படின்னு கேட்டிங்களான்னு, நீங்கள் ஹானஸ்ட்டாக இருந்தால் அவர் பிரீத்தி ஆவார். சரிங்களா? ஜென்ரலாகவே வந்து பாருங்கள், இந்த நவகிரகங்கள் எல்லாருமே வந்து ஆராதனை பிரியர்கள். ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது ஈசன் வந்து அபிஷேக பிரியன், பெருமாள் வந்து அலங்கார பிரியன். அதே மாதிரி நவகிரகங்கள் ஆராதனை பிரியர்கள். சனி பகவான் எதுக்கு பிரீத்தி ஆவார் அப்படின்னா, ஒன்று நீங்கள் அவரை நிறைய கும்பிடணும். அவரோட மந்த்ரா வந்து ரெகுலராக நம்ம சேன் பண்ணும்போது, சனி பகவானோட மந்திரத்தை ரெகுலராக நம்ம சேன் பண்ணும்போது அவர் பிரீத்தி ஆவார். அவரோட கிறுக்கு புடி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இறுக்கி பிடிக்கிறத கொஞ்சம் தளர விடுவார், விட்டுட்டு போயிட மாட்டார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்போ நம்ம ஹானஸ்ட்டாக இருந்தால் போதும், அவர் உங்களை கண்டுக்கவே மாட்டார், இப்படி தூரவே கை வச்சிட்ருப்பார். இறை வழிபாடு, அதாவது சனி பகவானை நிறைய கும்புறதுனால அவர் பிரீத்தி ஆவார். அதே மாதிரி பார்த்தீங்களான்னா ஹானஸ்ட்டாக இருந்தால் பிரீத்தி ஆவார். நீங்கள் 7 நாட்டு சனியை நினச்சி தேவையில்லாமல் பயந்துட்டு இருக்காதீங்க. ஐயோ நம்மளுக்கு 7 நாட்டு சனி ஆயிடுச்சு, வந்துடுச்சு, நம்ம காம்ப்ளிகேஷன் ஃபேஸ் பண்ண வேண்டியது தான், அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஸ்மூத்தாக வந்து அவர் வந்து உங்களை விட்டுட்டு போயிடுவார். ஹானஸ்ட்டாக மட்டும் இருங்க. சரிங்களா? அகைன் இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னீங்களன்னா, குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்லது தாங்க செய்வார், பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் மன ரீதியான சில குழப்பங்கள் வரும், சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். அது எல்லாருக்கும் வர்றது உண்டு தானே. இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு ஒரு குழப்பம் வருது தானே. உங்களுக்கு அந்த குழப்பங்கள் கொஞ்சம் இன்டென்சிஃபையாக வரும். அதனால் நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுறது, தேவையில்லாமல் எதையாவது ஒன்றத்தை ரிப்பீட்டடாக யோசிச்சுட்டே இருக்கிறது. நம்ம ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள், பெருசாக ஒன்றும் கவலையே இருக்காது, இருந்தாலும் அவங்க ஒரு சைக்காட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் ரேஞ்சுக்கு போவாங்க. எதுக்கு அப்படின்னா, சின்ன கவலையை பெருசாக்கிக்கிறது. அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன கவலைகள் தான். இதை நீங்களே பூதாகரமாக்கி அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஃப்ரீயாக விடுங்க. சரிங்களா? உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும்.
நீங்கள் ஃப்ரீயாக இருந்து நிம்மதியாக தூங்கினாலே இந்த மைண்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று மெத்தடாலஜி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பாருங்கள், உங்களுக்கு பதவி, உங்களோட தொழில் அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல தொழிலில் தான் இருப்பீங்க. இல்லை ஆல்ரெடி நாங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கோங்க, தொழில் அமையல, வேலை கிடைக்கல அப்படின்னா இப்போ இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனோட ஊதியமும் பாருங்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தான் இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திடீர்னு ஆடம்பர செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும், அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வருமானமோ அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க. சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் தாய் வழி சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. தாய் வழி சொத்துக்கள் எல்லாமே இந்த ஒரு வருட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தாய் வழி, அதாவது தாய், தந்தை, அண்ணன், தம்பி, தங்கச்சி, உங்களோட ஆதரவு வந்து இந்த வருஷ காலத்தில் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலத்தில் நல்லாவே இருக்குங்க. ஸோ ஃபுல் மேனுவல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அதிகமாக வந்து உடையில் வந்து நாட்டத்தை செலுத்தாதீங்க. அதாவது நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குவாங்க. இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் வாங்குறது, அடுத்த வாரம் இன்னொரு ஆன்லைனில் ட்ரெஸ் வாங்குறது, அந்த மாதிரி ஆடம்பர செலவுகளை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து கணவன் மனைவி அப்படின்னும் போது சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் வருங்க. அந்த சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் தான் பெருசு, நீ வந்து எனக்கு அடிமை அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. ஜென்ரலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்லை அப்படின்னு. அதே மாதிரி விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி ரொம்ப கோவப்படாதீங்க. இந்த ஒரு வருட காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுக்கு கோவம் வரும். அது வந்து குருனால இல்லை, குரு வந்து உங்களுக்கு கோவப்படாதுன்னு சொல்லிட்டு தான் இருப்பார். சனி வந்து உங்களை கோவப்படுத்த தூண்டுவார். ஆனால் நீங்கள் கோவப்படக்கூடாது. சரிங்களா? எவ்வளோ கோவம் இருந்துச்சாலும் ஒரு நொடி பொறுமையாக இருங்க. ஒரு நொடி பொறுமை ஒரு கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இல்லத்துலேயும் நல்ல சந்தோஷமும் குதூகலமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? அதுக்கடுத்து பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட படிப்பு ரீதியாக நீங்கள் நிறைய கவலைப்படுறீங்க. பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேன்னு நிறைய கவலைப்படுறீங்க. அது எல்லாமே விட்டுருங்க. எல்லாமே இந்த வருடம் வந்து எல்லாமே ஓவர் கம் ஆகிடும். பிள்ளைங்க பாட்டுன்னு அவங்க ஆவரேஜாக படிப்பாங்க, பாஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் வந்து 4 வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னா அதில் 3 வார்த்தை சரிமா அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஒரு வார்த்தை கேட்காம கூட போகலாம். இதெல்லாம் சகஜம் தானே, இதை இக்னோர் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து லவ்வர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து நாங்கள் எங்களோட லவ்வை வந்து ஃபேமிலியில் சொல்லலாமா, மூவ் ஆன் பண்ணலாமா, மேரேஜ் வரைக்கும் போகலாமா, எங்கள் லவ் வந்து சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகிடுமா, இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குது. எங்கள் 2 பேருக்குள்ளேயே நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குங்க. ஒத்து வர மாட்டேந்தே, கல்யாண வாழ்க்கை நாங்கள் 2 பேரும் பண்ணி ஒத்து வருமா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. இது எதுவுமே பயப்பட வேண்டாம். நீங்கள் லவ் வந்து ஒத்து வரும், கல்யாண வாழ்க்கை வந்து வரைக்கும் போகலாம், மூவ் ஆன் பண்ணலாம், பெரியவங்க கிட்ட பேசலாம், கல்யாண வாழ்க்கையும் நல்ல குதூகலமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. விட்டு கொடுக்குற மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஸோ ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து சினிமா துறையில் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க கொஞ்சம் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். அதீத ஏற்றமும் சிறிதளவு இறக்கமும் இருக்கும். அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உழைக்க முடியாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க. நிறைய உழைக்கிறோமே அப்படின்னு உழைக்க முடியாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க. நல்ல பிஸி ஆவீங்க. ஸோ பிஸியாக ஆகிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உழைப்பில் வந்து தளர்ச்சி அப்படின்றது வேணாம். கீப் ஆன் உழைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இல்லத்தரசிகள் நல்ல குதூகலமான சந்தோஷமான மன அமைதியான ஒரு லைஃப் தான் இந்த ஒரு வருட காலகட்டம். பயப்பட வேண்டாம். படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த டைமை சேர்த்திக்கோங்க. ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது எக்ஸாமில் பாஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்களா, பாஸ் ஆகிடுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமில் செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, செலக்ட் ஆகிடுவீங்க. கொஞ்சம் உழைப்பு மட்டும் நீங்கள் தூக்கலாக எடுத்துக்கோங்க, சரியாக போய்டும். அதாவது இன்னும் கொஞ்சம் சேர்ந்து உழைங்க, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த கும்பராசி அப்படின்னும் போது ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. நிறைய அப்லிஃப்ட்மெண்ட்ஸும் கொஞ்சோண்டு மைனஸும் இருக்குது இந்த குரு பயிற்சி. கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்து வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சோண்டு மைனஸையும் நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். இன்னொன்று இந்த 7 நாட்டு சனியும் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். அப்படின்னா சனீஸ்வரனை ஓவர் கம் பண்ணோன்னா ஒரு கடவுளால் 100% முடியுங்க. அது யார் அப்படின்னா ஆஞ்சநேயர். ஹனுமனை பார்த்தா சனீஸ்வரன் பயப்படுவார். ஸோ ஹனுமன் வழிபாடு உன்னதமான பலனை கொடுக்கும். ஹனுமனுக்கு ஆஞ்சநேயர் மந்திரம் சொன்னால் ஓகே, அப்படி சாதா மந்திரம் இருக்குனாலும் சொல்லலாம். இல்லைன்னா ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. இந்த ஹனுமன் சாலிசா வந்து பார்த்திங்கன்னா அதீத விசேஷம். இந்த 7.5 வருட காலகட்டமும் இந்த 7 நாட்டு சனி முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த ஹனுமன் சாலிசா சொல்கிறது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வயம் ஆஞ்சநேயரே இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்.
எப்பயுமே ஹனுமன் சாலிசா சொல்லும்போது டைரெக்டாக ஹனுமன் சாலிசா சொல்லிடக்கூடாதுங்க. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஹனுமன் சாலிசா சொல்லணும், அதுக்கப்புறம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லி முடிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். அதாவது ஹனுமனை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஸ்வயம் ஹனுமன் வந்து உட்காருவான். இதை நீங்கள் ரெகுலராக சொல்லுங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஹனுமன் உங்கள் கூட இருக்கிறது தெரியும். ஓகேங்களா? அவர் உங்களை வழி நடத்துறது தெரியும். ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு பரிகாரமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோளறு பதிகம். நீங்கள் ஈசனை கும்பிட்றவங்களா நீங்கள் தாராளமாக ஹனுமன் சாலிசாவும் படிக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அதீத சிவபக்தர்கள் ஈசனை மட்டும்தான் கும்பிடுவாங்க. ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா, அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஐயன் ஒருவனுக்கே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அதீத சிவபக்தரா நீங்கள், ஆர்டன் டிவோட்டி ஆஃப் சிவாவா, நீங்கள் கோளறு பதிகம் படிங்க. கோளறு பதிகம் படிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நாளையும் கோள்னாலையும் ஏற்படக்கூடிய டெய்லி குட்டி குட்டி பிரச்சனைகளாக இருந்தால் கூட ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படியே இல்லாமல் போயிடும். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து எந்த விதமான மைனஸும் இல்லைங்க. நிறைய ப்ளஸஸ், சின்ன மைனஸஸ் தான். ஸோ பெருசாக கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியினோட ஒரு பொதுவான பலன்க. இதுக்கும் மேலே நிறைய பேருக்கு நான் டீட்டெயில்டாக வந்து பலன் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொருத்தோட ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்கு குரு பகவான் அப்படின்னா 2ஆம் பாவத்திற்கும் 11ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக உள்ளவர். ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவதிலே ஆர்வமாக இருந்தாலும் சரி, நாம் பொருளாதாரத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே ஒவ்வொரு உறுப்பினர்களினுடைய அவர்களினுடைய ஆரோக்கியத்தை பேணி காப்பதாக இருந்தாலும் சரி, அது மாதிரி தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்ளுவதிலே இருக்கக்கூடிய முனைப்பாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்கு நிகர் கும்பராசி தான். ஏன் என்றால் அதெல்லாம் 2ஆம் பாவத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதினால் இவர்களுக்கு உருவாகின்றது. 11ஆம் பாவத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதினாலே இவர்களுடைய சுபாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர்களுடைய பொதுவான ஒரு குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேலை செய்கின்ற இடத்திலே அதிலே செழுமையான முறையிலே வேலை செய்வார்கள். எந்த விஷயம் செய்தாலும் ஆத்ம திருப்தியாக அந்த வேலையை செய்யும்போது தான் அதிலே ஒரு பலன் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, அதனுடைய பயன் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். அப்படியான ஆத்மார்த்தமான முறையிலே பணி செய்பவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஏன்னா 11ஆம் பாவத்திற்கு அதிபதி குரு பகவான். காரியத்திலே வெற்றி கிடைக்கும் வரையிலே போராடக்கூடிய குணம், தொழில் அபிவிருத்தி, வீடு, நகை, வாகனம் வாங்குவதிலே விருப்பம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் கும்பராசிக்காரங்க. இப்படியான இந்த கும்பராசிக்காரங்க பொதுவாகவே எந்த செயலும் முழுமையான செயலை வெளிப்படுத்த வேண்டும் என்னும்படியான ஆர்வம் கொண்டவர்கள். அவர்களுக்கு இந்த குரு பகவான் உடைய சொன்ன 2ஆம் பாவத்திற்கும் 11ஆம் பாவத்திற்கும் அதிபதியானவர். கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இயற்கையாகவே இந்த குரு பகவான் வழங்குகிறார். 2-11 இல்லைங்களா? காலச்சக்கரத்துக்கு 2-11க்கு அதிபதியாக குரு பகவான் இருப்பதினாலேயே கும்பராசிக்காரங்களுக்கு எளிமையாக நடக்கும் பல விஷயங்கள். பல பேர் 10 தர முட்டி செய்ய முடியாத விஷயத்தை ஒரே தர முட்டி செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படியான அதிர்ஷ்டம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரங்க. அவங்களுக்கு இதுவரை குரு பகவான் இருந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்திலே இருந்தார். 3ஆம் பாவத்திலே இருக்கிறதுனால சகோதர சகோதரியிடம் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும். உறவினர்களிடம் தேவையற்ற விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும். காரியம் முடக்கம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு கூட சில சமயத்திலே மனம் அச்சமாக உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்களிடம் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களாலே உங்களுக்கு சில பிரச்சனைகள், தலைவலிகள் கூட ஏற்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதில் இன்னொன்று என்னன்னா, 7.5 சனி ஜென்மத்தில் சனி பகவான் கும்பராசிக்கு போய் கொண்டிருக்கிறார். இதனாலும் சில காரிய முடக்கங்கள் உங்களுக்கு உருவாகின்றது. இது ஒரு பக்கம். இப்போது குரு பகவான் கும்பராசிக்கு 4ஆம் பாவத்திற்கு வருகின்றார். இதனால் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போம்.
நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். வெகு நாட்களாக தாமதமானவைகள் உங்களுக்கு எளிய முறையிலே விரைவான முறையிலே உங்களை வந்து சேரும். உறவினர்களிடம் இருக்கக்கூடிய பகைகள் கூட உங்களுக்கு சாதகமானபடியாக உறவினர்களுடைய பகைகள் நிவர்த்தி அடைந்து அவர்களாகவே வந்து உங்களிடம் அன்பு, நட்பு, உறவு பாராட்டுவார்கள். இது உங்களுக்கு சாதகமான விஷயம். இது பொதுவாக 3ஆம் பாவத்தில் இருப்பதனால ஒரு விஷயம். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு 3ல் இருக்கிறார், குரு 4ல் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பலன்கிறதுலாம் ஒரு பக்கம் அப்படின்னாலும், எப்போதுமே இந்த கோச்சாரத்திலே கும்பராசிக்கு குரு பகவான் 2க்கு உடையவர் இப்போ 4ல் போகிறார், 11க்கு உடையவர் 4ல் போகிறார். அப்படிங்கிறத வைத்து நாம் பலன் பார்த்தால் நமக்கு நல்லபடியான பலன்களும் கிடைக்கும். அதன் மூலமாக எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து அந்த இறைவனை வழிபாடு செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அந்த வகையிலே குரு பகவான் 2ஆம் பாவத்திற்கு அதிபதி. அவர் இப்போ 4ஆம் பாவத்திலே செல்லுகின்றார். அதனால் பார்த்தோம் அப்படின்னா புதிய தன வரவுகள் ஏற்படவிருக்கின்றது. புதிய வகையான பொருள் வரவுகள். இது போல இப்போ பண்ணிட்டுருங்க, பொருள் வரவு இல்லைப்பா, பொருள் ஈட்டுதல்ங்கிறது ஒரு சிக்கலாக இருக்குது அப்படின்னா ஒரு எளிய வழியை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த சமயத்தில் இதை செஞ்சால் நமக்கு பொருள் ஈட்டலாம் அப்படிங்கிற அந்த வழியை, யுக்தியை கையாண்டு பொருள் ஈட்டுவதற்கான விஷயங்களை உருவாக்கப் போகிறீர்கள் கும்பராசிக்காரங்க. புதிய முயற்சிகளை வெற்றிகரமாக ஈடுபடவிருக்கின்றீர்கள். குடும்பத்திலே பல சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தவிருக்கின்றீர்கள். அதே மாதிரி உங்களுக்கென்று இருக்கக்கூடிய சமூகத்திலே உயரிய கௌரவம், செல்வாக்கு உயர்வு ஆகியவைகளெல்லாம் அனுபவிக்கப் போகிறீர்கள். பல வகையான ஏற்றமான நல்ல பலன்களும் உடல் உபாதை குறைவும் சீரான ஆரோக்கியமான முறையிலே பல விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியான பல நல்ல விஷயங்கள் உருவாகுகின்றது. அதே மாதிரி 11ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ 4ஆம் பாவத்திலே செல்லுவதனாலே உங்களுக்கு இந்த சமயத்தில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது. வெகு நாட்களாக நான் உழைக்கிறேன், இந்த உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கை துணைவர் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, எனது உறவினர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, நான் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக ஊழியர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, சம்பள உயர்வு கிடைக்கவில்லையே என்று வெகு நாட்களாக இயங்குபவர்களுக்கு கூட சாதகமான முறையிலே பல உயர்வான சூழ்நிலைகள் உருவாகின்றது இந்த சமயத்தில். அதே மாதிரி புதிய செயல் துவங்குவது. ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, அரசாங்கத்துறையில் இருக்கீங்க, ஒரு படிக்கின்ற மாணவர்கள் யாருக்காக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணியிலே சீரான முன்னேற்றம் ஏற்படவிருக்கின்றது. அதே மாதிரி 11ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால புதிய இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது. வெகு நாட்களாக நம்ம வாடகை வீட்டில் இருக்கோமே, சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று ஆசையில் இருப்பவர்களுக்கு சொந்த வீடு பாக்கியம் உருவாகுகின்றது. அதே மாதிரி பார்க்கும்போது பல வகையிலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினாலே ஏற்படுகின்றது கும்பராசிக்காரங்களுக்கு. மேலும் குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, கும்பராசிக்கு இப்போ 12 ராசிக்காரங்களுக்கு 12 எதுவும் ரொம்ப எல்லா இடத்துல இருந்தாலும் சரி, இருந்த போதிலும் குரு பகவான் பார்வையினாலே நன்மையை மட்டும்தான் செய்வார். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ 8ல் இருந்தால் இந்த மாதிரியான பலன், 12ல் இருந்தால் கெடு பலன், 6ல் இருந்தால் கொஞ்சம் காரியம் முடக்கும் அப்படின்னு நிறையா இருக்குது இல்லைங்களா? ஆனால் எதில் அவர் இருந்தாலும் சரிதாங்க. ஜென்மத்தில் இருந்தால் குரு வனவாசம் அதெல்லாம் ஒரு பக்கம், எதில் இருந்தாலும் சரிதான். ஆனால் அவரினுடைய பார்வை என்பது நன்மையை மட்டும்தான் செய்யும். குரு பகவானுடைய பார்வை. அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று ஆன்றோர்கள் சொல்லுவார்கள். அப்படியான அந்த குரு பார்வையினாலே கும்பராசிக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். குரு பகவான் நேர் பார்வை, முதல்ல சப்தம பார்வைன்னு பேர் அதுக்கு. இப்படி நம்ம உட்காந்துருக்கோம்னா நேராக உட்காந்துருக்கவங்களுக்கு 180 டிகிரி இப்படி பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படியாக அந்த நேர் பார்வை அது கும்பராசிக்கு எந்த இடம்னா 10ஆம் பாவம். 10ஆம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே தொழிலிலே முடக்க சூழ்நிலைகள், தொழில் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அவைகளெல்லாம் மாற்றமாகும். காரிய முடக்கங்கள் நிவர்த்தி அடைந்து ஏற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கும்.
தொழிலாளர்கள் பிரச்சனை இருந்தால் அவைகள் அத்தனையும் நிவர்த்தியாகும். தேவையற்ற வாக்குவாதத்தினால் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அவைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி சுமூகமான உறவுகள் ஏற்படும். வெகு நாட்களாக உங்களுக்கும் உங்களுடைய பணியாளர்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் உங்களுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்குமான அந்த உறவு பிரச்சனை என்பது நிவர்த்தியடைந்து உங்களுக்கும் அவருக்கும் ஒரு சுமூக உறவுகள் அமையவிருக்கின்றது. அப்படியாக பற்பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கும்பராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தருகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவானுக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு விசேஷ பார்வையினாலும் பல நன்மைகளை செய்கிறார். 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. 5ஆம் பார்வை என்பது ஒரு விசேஷ பார்வை, 9ஆம் பார்வையும் ஒரு விசேஷ பார்வை. அப்படியாக 5ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கின்றபடியினாலே மன சோர்வு நிலை மாற்றம் இருக்கின்றது. மன கவலைகள் தவிடுபடியாக இருக்கின்றது. உங்களுடைய புகழுக்கு உங்களுக்கு ஒரு களங்கம் எப்படியாவது ஏற்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிபவர்களுக்கு கூட பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்கள் உங்களை விட்டு நிவர்த்தியாகும்படியான சூழ்நிலைகள் உருவாகவிருக்கின்றது. பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை உள்ளங்கம் இருந்தாலும் அவைகளும் நிவர்த்தியாய்ந்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமானபடியிலே உங்களுக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்புள்ளது. இந்த 5ஆம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றபடியினாலே, அதே மாதிரி குரு பகவான் 9ஆம் பார்வையாக கும்பராசியினுடைய 12ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவையற்ற விரயங்கள் ஒரு நாள் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, இதெல்லாம் செலவு, தேவையற்ற செலவுன்னு நமக்கு தெரிந்தே அந்த செலவுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை எப்படி நிறுத்தலாம் என்பதற்கான வழிமுறையை கடைபிடித்து அந்த வழிமுறையை கையாண்டு அந்த தேவையற்ற செலவுகளை குறைக்கவிருக்கின்றீர்கள். உங்களுக்கு தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான பொருள் இழப்புகள், அதனால் உங்களுக்கு இப்போ தாமதமாயிட்டு இருக்கு, அதை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து பொருள் வரவுகளை உயர்த்தவிருக்கின்றீர்கள் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய அண்டை வீட்டாருக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவைகளும் நிவர்த்தி அடைந்து உங்களை போற்றும்படியான வளர்ச்சிகள், அவர்கள் உங்களிடையே போற்றும்படியான வளர்ச்சிகள் நீங்கள் பெறுவீர்கள். அப்படியாக இந்த குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நன்மையை வழங்குகிறது. அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சியினாலே கும்பராசிக்கு உண்டான நட்சத்திர ரீதியான பலன்களையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரம் 2, 3 ஆகிய பாதத்தில், அவிட்ட நட்சத்திரம் 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் கும்பராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான இடமாற்றத்தையும் ஒரு சிலருக்கு தேவையற்ற இடமாற்றத்தையும் உருவாக்கலாம். அதே மாதிரி சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அதாவது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், கொஞ்சம் செலவுகள் அதிகப்படியான தரக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இது அமைகிறது. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் கும்பராசியில் வருவார்கள். அவர்களுக்கான இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உறவினர்களினுடைய அணுகுமுறையிலே கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சில சமயத்திலே அவர்களுக்கும் உங்களுக்கும் உரசல் போக்குகள் ஏற்படுவதற்கு, உங்களுக்கும் அவர்களுக்கும் உறவிலே உரசல் போக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசிக்காரங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரங்கள் குரு பகவானை நன்கு அனுசரிக்க வேண்டும். குரு பகவான்னா யாரு, அவர் என்ன செய்கின்றார் அப்படிங்கிறத நன்காக உணர வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி,
அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 1/3 தான் உயிர் பெற்ற வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். இப்படியாக அந்த குரு பகவானை கும்பராசிக்காரர்கள் வழிபாடு செய்தார்களானால் பல நன்மைகளை பெறுவார்கள். மேலும் இந்த குரு பயிற்சியினாலே, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜென்ம சனியினாலே, இதனாலும் பல உபாதைகள் கும்பராசிக்காரங்க அதையெல்லாம் நிவர்த்தி ஆகணும். கும்பராசினாலே அந்த குரு பயிற்சி நன்மையை வழங்கினாலும் மேலும் பல நன்மைகளை விரைவாக பெற வேண்டும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க ஐயப்பன் வழிபாடு செய்ய வேண்டும். ஐயப்பனை வழிபாடு செய்வதற்கு புதன்கிழமை, சனிக்கிழமை ஆகிய 2 தினங்கள் ரொம்ப விசேஷமான தினங்கள். ஆகிய தினங்களிலே ஐயப்பனுக்கு துளசி மாலை சாற்றுதல், நெய் தீபம் ஏற்றுதல், இழுப்பை எண்ணெயினாலே தீபம் ஏற்றுதல் ஆகியவற்றை செய்து வந்தார்களே ஆனால் பல நன்மைகளை கும்பராசிக்காரர்கள் பெறுவார்கள். மேலும் இந்த சமயத்திலே இந்த குரு பயிற்சியினாலே கும்பராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் வழங்க வேண்டும் அப்படின்னு குரு பகவானை பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் சரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹ. ஸ்ரவிஷ்டா நக்ஷத்ரே கும்பராசு ஜாதம், சதபிஷக் நட்சத்திரே கும்பராசு ஜாதம், பூர்வ புரோஷ்டபதா நக்ஷத்ரே கும்பராசு ஜாதம், சக குடும்பம் க்ஷேமாரோக்யதா சித்திரஸ்து, சமஸ்த காரிய ஆனுகூல்ய பிராப்திரஸ்து. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சியினாலே நல்லதொரு முன்னேற்றம், உறவினர்களிடம் சுமூக உறவு முறை, வீடு பெற வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்று ஆசையில் உள்ளவர்களுக்கு சொந்த வீடு பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம், கடன் உள்ளவர்களுக்கு கடன் நிவர்த்தி அடைய வேண்டும், வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று ஆசையில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை தர முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டுகின்றோம். சிவாய நமஹ.